சந்தோஷமா? சந்தோஷம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தோஷம். மன திருப்தியாக இருக்கா? வீடுக்கு உங்களுக்கு கட்டி கொடுத்து மன திருப்தியாக இருக்கா? மன திருப்தியாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சந்தோஷத்துக்காக தான் கட்டி கொடுத்துருக்கோம். உங்களுக்கான வீட்டை நீங்கள் தான் குறைக்கணும். எனக்கு வேறு யாருக்கும் தகுதி கிடையாது. பி ராஜா. நான் ஆக்கூர் ரெட்டகுளம் தெற்கு தெருவில் வைஸ்டிவர் வந்துகிட்ருக்கேன். எனக்கு எவ்வளவோ மழையிலையும் காற்றுலையும் எனக்கு பெரிய வீட்டை கட்டி கொடுத்த அண்ணன் பாரதி மோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் வீரண்ணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் இந்த வீட்டை கட்டி கொடுத்த நிதி உதவி செய்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 கண்ணுமே எனக்கு பார்வை ஆரம்பத்துலேருந்து எனக்கு பிறவிலேருந்து தெரியாது. எனக்கு அதே போல் எந்த விதமான வருமானமும் கிடையாது. அம்மா பேர் கோவிந்தம்மாள். அவங்களுக்கு 70 வயசு கிட்டத்தட்ட இருக்கும். அவங்க இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற பாட்டிலெலாம் பொறுக்கிட்டு தான் எனக்கு உணவு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னுடைய வீட்டையும் பார்த்து என்னுடைய கண்ணீரையும் பார்த்து அண்ணன் பாரதி மோகன்கிட்ட நான் சொன்னேன். அதே போல் அவங்க எனக்கு எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டை கட்டி கொடுக்கறதுக்காக எங்களுக்காக நிதி உதவி செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய அம்மாவின் சார்பாகவும் நன்றியையும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. என்னுடைய பேர் பாரதி மோகன். இது 18வது வீடு கட்டி இன்றைக்கி நம்ம திறப்பு விழா பண்ணி அந்த அம்மாவிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். ஆக்கூர் ரெட்டக்குளத்தை சேர்ந்த தெற்கு தெருவு, ஆக்கூர் ரெட்டக்குளம் தெற்கு தெருவை சேர்ந்த கோவிந்தம்மாள் ஆரோக்கிய ராஜா இவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. உடனடியாக இந்த இடத்துக்கு பார்க்கும்பொழுது அவங்க வீடு மழை பெஞ்சால் உள்ளாரே போய் படுத்து தூங்க முடியாத சூழ்நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த அம்மா ஆரோக்கிய ராஜா கண்ணு தெரியாத ஒருவர். இவங்களை இவங்க காப்பாற்றி ஆகணும். இந்த தாய் தான், வயசான தாய் தான் காப்பாற்றி ஆகணும். இவங்க இந்த ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பாட்டிலெலாம் பொறுக்கி அதில் வர வருமானத்தை வச்சு அது மூலிமா தான் இந்த கண்ணு தெரியாத பையனை காப்பாற்றுறாங்க. இவங்களுக்கான வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட தெரியப்படுத்தியிருந்தாங்க. சமூக சேவை பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தின அடுத்த நொடிக்கு இங்கே அவங்களுடைய முழு ஆய்வும் பண்ணி அவங்களுடைய முழு விவரத்தையும் எடுத்து இன்றைக்கி 2,10,000 ரூபாய்க்கு ஒரு வீட்டை கட்டி அவங்க கையில் நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். இது போல் வறுமையில் நிறைய பேர் ரோட்டோரம் உள் கிராமங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தொடர்ந்து அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு இது மாதிரி நான் வீடு கட்டி கொடுத்து அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த அம்மா பேர் தான் கோவிந்தம்மாள். இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும். இந்த தாய் ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த பாட்டிலை பொறுக்கி கடையில் கொண்டு போய் போட்டு அதில் வர வருமானத்தை வச்சு அது மூலயமா இந்த கண்ணு தெரியாத பையன் ஆரோக்கிய ராஜா இவங்களை அன்றாட அந்த உணவுக்கான விஷயமும் அந்த ஓட்ட வீட்டில் குடிசை வீட்டில் மிகப்பெரிய கஷ்டத்தில் அவங்க வாழ்ந்து வர்றதை சமூக சேவை பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தின அடுத்த நொடியே இந்த இடத்துக்கு இன்றைக்கி மக்கள் வழியாக எல்லோருடைய சப்போர்ட்டோட இன்றைக்கி 2,10,000 வீடை கட்டி அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறோம். உதவியாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.